வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, அல்லல் இல்லாத அரசன் யோகம் யாருக்கு பற்றி பார்க்கலாங்க. அதாவது என்னன்னா, நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடிய யோகமே இந்த யோகங்க. நம் முன்னோர்கள் எத்தனையோ யோகங்கள் கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி யோகம்னா, அல்லல் இல்லாத அரச யோகம் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிரமமும் இல்லாமலும் கஷ்டப்படாமையும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியது. ஏன்னா எத்தனையோ பேர் பாருங்க, இப்போ கோடீஸ்வரராக இருக்காங்க, லட்சாதிபதியாவது இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்போ லட்சம் அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த காலங்களில் கம்மி தான். கோடி அப்படிங்கிறத தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, ஒரு லட்சத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் கூட அவங்க கஷ்டப்பட்டாதானே அது அவங்களுக்கு கை சேரும். இந்த மாதிரி தொழிலும் சரி, ஏதாவது மேல்மையாக தூக்கி விட்டால் தான் அவங்களுக்கு லட்சம் சேர்றது, கோடியும் சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி யோகம் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அல்லல் இல்லாத அரச யோகம். அல்லல் அப்படின்னு எடுத்துட்டா எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் சொகுசா இருக்கக்கூடிய அமைப்பிலேயே அவங்களுக்கு சொத்து சேரக்கூடிய, பொருளாதார மேல்மை அடையக்கூடிய, வசதி வாய்ப்பு மேல் நோக்கியே வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமே இந்த யோகங்க. சரி, இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு 10ஆம் அதிபதியும், அதாவது அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய இடமே பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடமாக வருங்க. அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டான்னா கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 7ஆம் இடமாக வருங்க. இப்போ அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியோட சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாலும், அல்லது இந்த மூவருமே ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெறுவது, ஒன்று சேர்ந்து இருப்பது, ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது, அல்லது சார பரிவர்த்தனை, இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது ஒரு விதத்துல இருவருமே கிரக பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சம்பந்தம் பெறும்போது, அல்லது இந்த வீடுகள்ல இந்த கிரகங்கள், அதாவது லக்னத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ இந்த ஏதாவது ஒரு இடத்துல அந்த கிரகங்கள் கூடி ஒரு ராசியில் இருப்பது, இந்த மாதிரி இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெற்று இருக்கும் பட்சத்துல இந்த கிரகத்துடைய திசை அவங்களுக்கு பாருங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல செல்வம் சேர்க்கணும், நல்லா உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த காலகட்டங்களில் இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குதுன்னா இவங்க அதிகமா சம்பாதிக்கக்கூடிய, அதாவது அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டம், அதிகமா கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஒரு சின்ன வேலை ஆரம்பிச்சானா அந்த வேலை படப்படன்னு வசதி வாய்ப்பு கொடுத்துரும், பொருளாதாரத்தை மேல்மை கொடுத்துரும். ஒரு சின்ன வேலை தான் செய்ய ஆரம்பிப்பாங்க, சொந்த தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கிரக அமைப்பு இருக்கணும். இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நீச்சம், வக்ரம், பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, அவங்க எங்காவது ஒரு ராசியில சேர்ந்து உட்காந்துருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்று ஒரு ராசியில உட்காந்துருந்தாலோ அந்த ஸ்தான அதிபதிகளும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இந்த யோகம் பலமா பேசுது, நல்ல வசதி வாய்ப்பு, பொருளாதாரத்துல மேல்மை அடையுது, நல்ல வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக ஆகக்கூடிய யோகத்தையும் இது தருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துட்டு அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம் வந்துடும். கர்மஸ்தானத்துக்கு அதாவது 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னா கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடம் வந்துடும். இந்த ஸ்தான அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்று ஏதாவது ஒரு விதத்துல சேர்ந்து இருப்பது, ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்படாம நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு மேல்மை, வசதி வாய்ப்பு அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. சரிங்களா. இவங்களோட பாருங்க,
அந்த லக்ன சுபர்கள், ஏதாவது லக்ன சுபர்கள் அப்படின்னு எடுத்துட்டா 9ஆம் அதிபதியும் எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதினா 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எடுத்துட்டா 5ஆம் அதிபதியும் சேர்ந்து வந்துருக்கு இல்லைங்களா. பஞ்சமஸ்தானாதிபதியும் வந்துடுறாங்க. இந்த பஞ்சமஸ்தானாதிபதியை பாகியஸ்தானாதிபதியான 9ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. குரு பார்த்தாலும் நன்மையும் யோகத்தையும் கூடுதலாக தரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும். லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து ஒரு ராசியில இருந்து அது 7ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்து அவங்கள லக்னாதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்துல மேல்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுக்குங்க. இதுல இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புல இருந்து 7ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்புனா அவங்களுக்கு பாருங்க, திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் வளர வளர வசதி வாய்ப்பு மேல் நோக்கியே வரக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துருங்க. ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாகவும் வரும், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமாகவும் வரும். லக்னம் அப்படின்னு 1ஆம் இடம் லக்னம் இந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த உயிர்காரமும் அந்த ஜாதகரோட இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அதுவும் மேல்மை நோக்கி நல்ல வசதி வாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வளர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சிறப்பான பலன்கள், முழுமையான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய யோகமாகவே இந்த யோகத்தை பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு யோகத்தை சொல்லியிருக்காங்க, அதாவது என்ன அப்படின்னா அல்லல் இல்லாத அரசனாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு, யோகம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகம் இருக்கு அப்படின்னா இந்த கிரகங்களுடைய காரகத்தையும் சேர்த்தே பலன் தரும் அந்த ஜாதகருக்கு. இப்போ பொருள் காரகம் மட்டுமே கொடுக்கும், பொருளை மட்டும் கொடுக்கும், இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, மூல நூல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த உயிர்காரகமும் சேர்த்தே அந்த ஜாதகருக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பும் உண்டு. சரிங்களா. இப்போ உயிர்காரகமும் எடுத்துட்டு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகரையும் குறிக்கக்கூடியதே லக்னாதிபதி. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. இவங்க ஏதாவது சம்பந்தம் பெறும்போது வசதி வாய்ப்போட பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா பிறக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் பேர் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அந்த பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ ஒரு யோகம் இருக்கு அப்படின்னா அந்த யோகத்தோட சேர்ந்தும் பல யோகமும் அதுக்கு உயிர்காரகமும் பொருள்காரமும் கலந்தே அந்த ஜாதகருக்கு முழுமையா தரக்கூடிய யோகமே பெரும் செல்வத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி உறவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த யோகத்துக்கு உண்டான அமைப்பு ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த திசா காலங்கள் மெயினா நடக்கணுங்க. ஒரு யோகம் இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா எதா இருந்தாலும் சரிங்க, அந்த யோகம் இருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த அந்த பருவ காலங்கள் அந்த காலகட்டங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா. நல்லா உழைக்கணும் அப்படின்னு 25 வயசுல இருந்து ஒரு 60 65 இப்பெல்லாம் 70 வயசுல கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு சிலர் குடும்பத்துல நம்ம பார்த்துருக்கோம், 70 வயசு ஆனா கூட அவங்க சம்பாதிக்கிறாங்க. நாங்களும் சின்ன பசங்க தான் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா. இப்பெல்லாம் 70 வயசு சின்ன வயசு கணக்குல எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு பாருங்க இந்த திசை கிரக அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு அந்த திசை நடக்கணும். அந்த திசை நடந்தா இப்ப நான் மேல சொன்ன மாதிரி நல்ல பெருஞ்செல்வம் சேரும், வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி வயசுல சம்பாதிக்கும் போது இந்த திசை நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா. வசதி குறைவான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, இந்த திசை வரும் காலங்கள்ல அந்த வளர்ச்சி மேல்மையாக வசதி வாய்ப்பு வரும், பெரும் செல்வம் சேரக்கூடிய பொருளாதார மேல்மை அடையக்கூடிய யோகம் எல்லாம் இவங்களுடைய திசா காலங்களும் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு. மெயினா இந்த திசை நடக்கணும், அதுவும் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. இருந்தா இந்த யோகம் மூல நூல்கள்ல கொடுத்துருக்கிற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நன்றி, வணக்கம்.